அனலிட்டிக்ஸ் விங் ஹெட் அப்படிம்பாங்க. அதனால் இது காங்கிரஸ் கட்சிக்கான பிரச்சனை. காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற மக்கள் மன்றத்தில் என் கருத்தாக இதை நான் வைக்கின்றேன். ஓபிஎஸ் அவர்கள் வர்றதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? நீங்க அவரோட ரொம்ப தொடர்பு இருந்தீங்க, நல்ல தொடர்புல. இப்போ அவர் தனிச்சுடப்பட்ட மாதிரி தெரியுது. அவர் வர யாரும் தனித்தெல்லாம் எங்கேயும் போகலீங்கன்னா காலம் இருக்கிறது, காத்திருங்கள், பொறுமையா இருங்க, எல்லாம் நல்லதாக நடக்கும். தமிழகத்தில் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று மக்கள் தெளிவாக நினைக்கின்றார்கள், விரும்புகின்றார்கள். அதற்கு என்ன நடக்கணுமோ அது நடக்குங்கண்ணா. அண்ணாமலை பாஜகவில் என்ன நிலைமையில இருக்கிறாருன்னே தெரியலன்னு சேகர் பாபு பேசியிருக்கிறாரு சார். ஆனால் நான் சேகர் பாபு ஒரு மாதிரி அண்டி பிழைக்கிற ஆண்டி இல்லைங்கண்ணா. இந்த பள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவுத்தில் ஒட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும் வீட்டில். அந்த பள்ளி கத்துனா மட்டும்தான் செவுத்தில் ஒட்டி இருக்கிறது தெரியும். இன்னைக்கு சேகர் பாபு அவரை பார்க்கணுன்னா முதலமைச்சரனுடைய ஜீப்பில் ஓரத்தில் பள்ளி மாதிரி ஒட்டிட்டு போவார். ஸ்ரீரங்க கோயிலில் எல்லாம் 4000 ரூபா டிக்கெட் வாங்கி சொர்க்கவாசலை பார்க்கறதுக்கு போவாங்க. அதே சேகர் பாபு எப்படி அடாவடியாக சென்னையினுடைய ரவுடியா எப்படி இருந்தாரோ 20 ஆண்டுகளுக்கு முன்பு, கோவிலில் இன்னைக்கும் அறநிலையத்துறை அமைச்சராக அதே ரவுடியாக தான் இருக்கிறார். எல்லாம் நவருங்க. யாருன்னா சேகர் பாபுவும் அவருடைய குடும்பமும் போய் பெருமாளை ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா? ஏன்? அவங்க பண்ண பாவத்தை எல்லாம் கோயிலில் கழுவணுமா? கும்பாபிஷேகம் நடக்கும். லோக்கலில் யாரோ 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா போட்டு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. சம்பந்தமே இல்லாத காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பள்ளி மாதிரி மேலே ஒரு ஜீவன் தொத்திக்கிட்டு இருக்கும். அது யாருன்னு பார்த்தா சேகர் பாபு. அந்த மனிதருக்கெல்லாம் பதில் சொல்லி என் தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்பலிங்கன்னா, செவுத்தில் ஒட்டியிருக்கிற பள்ளியும் அறிவாலய செவுத்தில் இருக்கிற பள்ளியும் முதலமைச்சருடைய ஜீப்பில் சைடில் ஒட்டிட்டு போகிற ஜந்துவும் ஒரே பேர் தான், அது சேகர் பாபு. திமுக கனிமொழி எம்பி வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மாக் கடையில் மூடுவோம், கிழிச்சாங்க. அண்ணே கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும், நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும். அவருக்கு இந்த 15 வருஷம் வீடியோவில் கனிமொழி அக்காவுக்கு போட்டு காட்டணும். இந்த சில படத்தில் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு படத்தில் பார்த்தேன், இந்த காலையில் ஒரு உயிர், நைட்டு ஒரு உயிர், ரெமோ, அம்பி, அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்போ மாறும். அந்த கேரக்டராக கனிமொழி அக்கா மாறிட்டாங்க. தேர்தல் வரும் பொழுது டாஸ்மார்க்கை மூடுவேன், தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு, அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி. நீங்கள் 2021 கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பரை கொடுங்கன்னா சிரிப்பாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க. அதனால் கனிமொழி அவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னே தெரில. அந்நியனாக பேசுகிறாங்களா, அம்பியாக பேசுகிறாங்களா, இல்லை ரெமோவாக பேசுகிறாங்களான்னு தெரியாது. மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமை அக்கா கனிமொழி